இன்று மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களின் முதல் நாள் பிரச்சாரம், அதுவும் இன்று போட்டியிடுகின்ற இடங்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பின்பு முதல் பிரச்சாரம், மிக வெற்றிகரமான பிரச்சாரம். இன்று இந்த பிரச்சாரம் எப்படி வெற்றிகரமாக நடந்ததோ அதே போல தேர்தல் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி பெற்று மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள். இன்று மக்கள் மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறார்கள். அவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது நாமெல்லாம் நினைத்த டபுள் என்ஜின் கவர்மெண்ட், அதாவது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணியினால் போட்டி போட்ட கட்சி பிரதானமாக ஆட்சிக்கு வரும்பொழுது நிச்சயமாக அது மக்களுக்கு பலன் தரும். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது எனது கருத்து. மயிலாப்பூர் தொகுதி இன்னைக்கு அறிவிச்ச உடனே நீங்க இந்த பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமியோட வாகனத்துல நின்றிருந்தீங்க. நீங்கள் தான் இந்த தொகுதி வேட்பாளரா இருப்பீங்களா? அதாவது என் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்புதான் யார் வேட்பாளர் என்று தெரியும். ஆனா நான் தென் சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட வகையில் ஏற்கனவே அண்ணன் சோழிங்கநல்லூருக்கு வரும்போதும் அவரோட கலந்து கொண்டேன். இன்னைக்கு தென் சென்னைக்கு உட்பட்ட மயிலாப்பூருக்கு நான் செல்கிறேன்மா, வரீங்களான்னு கேட்டாங்க. ஆமா நான் வருகிறேன்னு. அந்த வகையில தான். அது மட்டும் இல்ல, நான் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு தலைவர், அண்ணனோட கூட்டணி கட்சி தலைவி என்ற முறையில கலந்து கொண்டேன். வேட்பாளர் எங்கள் கட்சி அறிவித்த பின்புதான் யார் வேட்பாளர் என்று தெரியும். அது எங்க கட்சியில ஒரு முறைப்பாடு இருக்கிறது. இங்கிருந்து எங்க பட்டியல் அனுப்புவாங்க. அனுப்பின பிறகு மத்திய தலைமை தான் அறிவிப்பாங்க. நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவி என்ற முறையில கலந்து கொண்டேன். சென்னையில போட்டியிட வாய்ப்பு இருக்குமா, இல்ல வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது ஒரு க்ளூவா கொடுத்தீங்கன்னா கூட? தமிழ்நாட்டுல போட்டி போடுவோம், அவ்வளவுதான். மயிலாப்பூர்ல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நிச்சயம் பிரகாசமா இருக்கு. நீங்களே பாத்தீங்கல்ல, முதல் நாள்லயே அவ்வளவு பிரகாசமா இருக்கு. மயிலை கற்பகாம்பாளோட மீனாட்சியோட ஆசீர்வாதம் நிச்சயமா இருக்குது. மிக மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலம் அவங்க மாவட்ட செயலாளர் அசோக் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். எங்களது மாவட்ட தலைவர்கள் சஞ்சீவி, கிரி மற்றும் நமது குமார் இவங்கெல்லாம் கூட சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதனால இணைந்து பணியாற்றினால் வெற்றிகரமாக நடைபெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும், பாமக தொண்டர்களுக்கும், தமாக தொண்டர்களுக்கும், அமமுக தொண்டர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் எனது வணக்கம். தலைவர்களுக்கு சென்னையில வந்து ஒரு 3-4 தொகுதிகள் கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஒரு தொகுதி தான் பாஜக கிடைச்சிருக்கு. இது எப்படி பாக்கலாம்? இல்ல, 27 தொகுதி என்று வரும்பொழுது பரவலாக எல்லா மாவட்டங்களிலும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். சென்னையில மட்டுமே இருக்கக்கூடாது என்பதுதான். சென்னையில ஒரு தொகுதியா இருந்தாலும் அது ஒட்டுமொத்த சென்னைக்கும் பெருமை சேர்க்கும் தொகுதியாக மயிலை இருக்கும். அண்ணாமலை போட்டி இல்லை தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர்கிட்ட தான்ப்பா கேட்கணும். அதனால எனக்கு தெரியும். கன்னியாகுமரியில 5 தொகுதிகள் பாஜக வாங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? இல்ல, கன்னியாகுமரியில அங்க பலமா இருக்கிறோம். ஏற்கனவே ரொம்ப நாள் கன்னியாகுமரியில உணர்வுபூர்வமாக பாஜக பலமாக இருக்கிறது. அதனால எந்தெந்த பகுதியில பலமா இருக்கிறோம்? சென்னையில எந்தெந்த தொகுதியில நம்ம பலமா? இல்ல, எல்லா தொகுதியிலுமே பலமா இருக்கிறோம். ஆனா கூட்டணி என்று வரும்பொழுது விட்டு கொடுத்து பெறுவது தானே இயல்பு. அதனால நீங்க விருகம்பாக்கம் தொகுதிக்கு நான் எங்கேயுமே விருப்பம் வந்து கொடுக்கல. நான் தென் சென்னையில போட்டி போட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால எங்க போட்டி போடுறேன்னு கட்சி சொல்லும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.